தீவிரவாதிகளை மட்டும்தான் அடித்தோம். ஆனால் அந்த தீவிரவாதிகளுக்கு இறந்தவொன்னே மசூத் அசார் தம்பி அப்துல்லா சார் இறக்குறாரு, இன்னும் பல தீவிரவாதி இறந்தவொன்னே அவர்களுக்கு பாகிஸ்தான் கொடியை போட்டு அவர்களுக்கு ராஜ மரியாதை கொடுத்து அந்த பாகிஸ்தானுடைய தளபதிகள் வந்து சல்யூட் பண்ணுறப்ப நேரடியாக உலக நாடுகளுக்கு தெரிவிக்கிற செய்தி என்னன்னா, அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் எல்லாம் பாகிஸ்தான் இராணுவத்தின் போரில் செய்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த தீவிரவாதிகள்கிட்ட அதிநவீன ஆயுதங்கள் எப்படி கிடைக்குது? இப்போ நீங்கள் அமெரிக்காவில் போயிட்டீங்கன்னா, நான் வந்து பாகிஸ்தான் நாட்டிலேருந்து வரேன், எனக்கு பாகிஸ்தானுக்கு எங்களுக்கு இந்த அச்சுறுத்தல் இருக்குது, எங்களுக்கு இந்த வெப்பன்ஸ் வேணுன்றப்போ நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டிங்கன்னா இந்த வெப்பன்ஸை இதுக்கு தான் நீங்கள் உபயோகப்படுத்தணும்னு கண்டிஷன் பண்ணி தான் வெப்பன்ஸ் கொடுப்பான். இப்போ அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்களே, இப்போ F-15 ஒரு ஃப்ளைட்டு யூஸ் பண்ணுறாங்களா, அந்த F-15 ஃப்ளைட் வந்து அமெரிக்கா எப்படி கொடுக்குதுன்னா, தீவிரவாதிகளை தாக்குவதுக்கு தான் அதை உபயோகப்படுத்தணும், 2 நாட்டுக்கான போருக்கு உபயோகப்படுத்தான்னு சொல்லி அவன் கிளாஸ் அடிக்கிறான். அந்த கிளாஸ் அடித்தான். அந்த கிளாஸையும் மீறி தான் நம்மளுடைய ராஜஸ்தான் பார்டருக்கும், குஜராத் பார்டருக்கும், நம்ம ஜம்மு பார்டருக்கும், பஞ்சாப் பார்டருக்கும் அவங்க வந்து F-15 ஃப்ளைட் அனுப்புகிறாங்க. நம்ம வந்து அதை வந்து S-400ன்னு சொல்லுகிற சுதர்சன் வச்சு நம்ம வந்து அடித்து க்ளோஸ் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ வந்து அந்த நவீன ஆயுதங்கள், அதாவது பெஹல்காமில் வந்து ஒரு 25 உயிர்களை ஒருத்தன் கொல்றானா, அவன் வச்சுருந்த அந்த துப்பாக்கி வந்து இருக்கையில் லேட்டஸ்ட்டான ஒரு துப்பாக்கி. அந்த துப்பாக்கி தீவிரவாதிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அதிநவீன வாகனங்கள் இரு நாடுகளுக்கு கூடிய ஒப்பந்தத்தின்படி தான் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் அமெரிக்காவில் முன்ன சொன்ன உதாரணம் தான். அமெரிக்காவில் போயிட்டு நான் வந்து தீவிரவாதியாக இருக்கிறேன், உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரேன், எனக்கு இந்த அதிநவீன ஆயுதம் கொண்டு அந்த நாடு கொடுக்காது. ரஷ்யா கொடுக்காது, எந்த நாடும் கொடுக்காது, எந்த நாடும் தீவிரவாதத்தை ஊக்குவிக்காது. ஆனால் அது பாகிஸ்தானாக போய் கேட்குறப்ப, இந்த நாட்டுக்கு இது கொடுக்குன்றப்ப அவன் அதை வாங்கி அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களை ஷரியத் சட்டத்தில் இருக்கக்கூடிய சில குளறுபடிகள்லாம் வச்சு அவங்கள மடைமாற்று பண்ணி அந்த சட்டத்தில் சில திருத்தங்களை இவனே பண்ணி இது இவங்க எதிரானவங்க, இவங்க நமக்கு எதிரானவங்க, அவங்களுக்கு மூல செலவு செஞ்சு அந்த அதிக நவீன இராணுவத்தினுடைய அந்த வாங்கின அந்த ஆயுதங்களை இவங்கக்கிட்ட கொடுத்து நம்மள மாதிரி நாடுகளுக்கு ட்ரெயின் பண்ணுறாங்க. அப்போ எப்படி நம்ம வந்து கார் தொழிற்சாலை வச்சு காரை இம்போர்ட் பண்ணுறோமோ, எப்படி செல்ஃபோன் தொழிற்சாலை வச்சு சில செல்ஃபோன்ஸ் நம்ம இம்போர்ட் பண்ணுறோமோ, எப்படி செமிகண்டக்டர் வச்சு சிப்பை உலக நாடு இம்போர்ட் பண்ணுறோமோ, அதேமாரி தீவிரவாதிகளை வைத்து ட்ரெயின் பண்ணி உருவாக்கி உலக நாடுகளுக்கு தீவிரவாதிகளுக்கு சப்ளை செய்யும் இடமாக தான் பாகிஸ்தான் இருக்குது. இது மற்ற எல்லா உலக நாடுகளுக்கு தெரிஞ்சாலுமே கூட இப்போ IMFல வந்து அப்போ எந்த தைரியத்தில் வந்துட்டு பணம் வேணும்னு கேட்குறாங்க? சரி, அவங்க வந்து இது மறைக்கிறாங்க. உங்களுக்கு சொல்கிறத கேட்டுக்குங்க. அங்கே வந்து பிரதமருக்கும் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய இராணுவ தளபதிகளுக்கும் பயங்கர இடைவெளி இருக்கும். அங்கே வந்து பிரதமர் வந்து ஒரு பொம்மை பிரதமராக இருப்பார். நம்ம பிரதமர், பாரத பிரதமர் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. முதல்ல வந்து பிரதமர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனாக இருப்பாங்க. ப்ளஸ் வந்து நம்ம வந்து இராணுவத்திற்கு தேவையான ஃப்ரீடமை கொடுக்குறோம். இன்றைக்கி பாரத பிரதமர் வந்து முப்படை தளபதியை அழிச்சிட்டு பாரத பிரதமர் எப்படி நினைப்பாருன்னா, ஒரு தேர்தல் எப்படி எதிர்கொள்கிறது, ஒரு நலத்திட்ட உதவிகள் எப்படி போகிறது, ஒரு மக்களை எப்படி நல்வழிப்படுத்துறது, உலக நாடுகளில் வெளியுறவுத்துறையில் இந்தியாவை நல்லுணர்வை எப்படி பேணுறது, இதெல்லாம் நான் எக்ஸ்பர்ட்டு. ஆனால் துல்லியமாக ஒரு இடத்துல இருந்து மிசைல் சமைச்சு துல்லியமாக ஒரு இடத்துல போய் ஒருத்தர் அடிக்கணும்னா அது எக்ஸ்பர்ட் யார் இருப்பாங்க? இராணுவத்தை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க. முப்படை தளபதியில் துல்லியமாக இருப்பாங்க. இந்த இதில் நான் எக்ஸ்பர்ட்டு. எக்கனாமிக்கான எக்ஸ்பர்ட்டு. மக்களை எப்படி தன்வசப்படுத்தணும், எப்படி ஓட்டு வாங்கணும், எப்படி நான் ஜெயிக்கணும், எப்படி வந்து வறுமை கோட்டிலேருந்து இந்தியா வந்து கொண்டு வரணும், எப்படி வந்து உலக பொருளாதாரத்தில் 11 இடத்துலேருந்து இந்தியா 5 குறைச்சி இப்போ 3வது இடத்துக்கு வரதுக்கான என்னென்ன பண்ணணும், உலக நாடுகள் நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம பின்னாடி அணிவகுத்து நிற்கிறதுக்கான வெளியுறவு கொள்கைகளை எப்படி அமைக்கணும், இதில் நம்ம எக்ஸ்பர்ட்டாக இருப்போம். ஆனால் இராணுவம் சம்மந்தமான ஒரு போர், ஒரு வாரம் வந்துச்சுன்னா அதில் எக்ஸ்பர்ட்டாக முப்படை தளபதி தான் இருப்பாங்க. அந்த முப்படை தளபதிக்கும் வேண்டிய ஃப்ரீடமை பாரத பிரதமர் கொடுக்குறாரு. பட் இது நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்கல்ல சார், ஆனால் ஒரு இந்தியா வந்து இந்த அளவுக்கு போர் பண்ணிட்டு இருக்கும்போது அவ்வளோ எதிர்த்தாக்குதல் நடக்கும் பொழுது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்துட்டு பலரும் வந்து இதை பற்றி வாய் திறக்காமல் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ எதிரி அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலே எதிரி நாட்டில் தான் இருக்காங்களா, இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பேருக்கும் கூட இது வந்து இன்னும் இந்த மாதிரி போர் பிடிக்காமல் இருக்குது நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை, போர் பிடிக்காமல் இருக்குன்றதுக்கு சொல்ல மாட்டேன். சில பேருக்கு வந்து சில புரிதல்கள் இல்லாமல் இருக்காங்க. சில பேர் வந்து இந்திய ஒருமைப்பாட்டிற்கு எதிராக இருக்கிறாங்க. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம நாட்டில் வந்து ஒருமித்த குரலோட குரல் கொடுக்கணும் அப்படின்றதுலேருந்து அந்நியப்பட்டிருக்கிறாங்க. நம்ம கார்கில் வாரில் அதிகமான நிதி கொடுத்தது நம்ம தான். சைனா வாரில் 1962 நேரு இருக்கிறப்ப பண்ணுறப்பையும் அதிகமான நிதி வந்து யார் கொடுத்தாங்கன்னா தமிழ்நாடு தான். நம்ம தான் நம்பர் 1 வாரில் நிதி கொடுக்குறதில்ல. கலை நிகழ்ச்சிகள் பண்ணி இதை பண்ணி நம்ம நிதிகள் கொடுப்போம். ஸோ நம்ம வந்து போர்னு வந்துருச்சா நம்ம வந்து இந்திய இறைமைக்கு எதிராக நம்ம செயல்படவே மாட்டாங்க தமிழ்நாடு மக்கள். இப்போ இருக்கக்கூடிய சில பேர்கள், இந்த பிரகாஷ் ராஜ் போன்ற ஆட்கள்லாம், பிரகாஷ் ராஜ் ஆட்சிகளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில,
பாகிஸ்தான் சம்மந்தப்பட்ட எந்த படங்களும் இங்கே திரையிடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பேன் பண்ணுறோம். இன்னைக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம் இன்னைக்கு காலையில் பேன் பண்ணிட்டாங்க. பிளாட்ஃபார்ம் வெப் சீரிஸோ பாகிஸ்தான் சம்மந்தப்பட்ட எதுவுமே பண்ணக்கூடாது. எக்ஸ் வலைதளத்தில் கிட்டத்தட்ட 8000 கடைகளில் பேன் பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்மளுடைய ராணுவத்துக்கு எதிரான செய்திகள் போட்டால் பேன் பண்ணணும்னு சொல்லி பேன் பண்ணுறாங்க. அதை வந்து அவர் வரிஞ்சு கட்டிட்டு சப்போர்ட் பண்ணுறாரு. பிரகாஷ் ராஜ் வந்து சொல்கிறாரு, கலைஞர்கள் என்ன பண்ணாங்க, பாகிஸ்தான்லேருந்து வர படங்களை நீங்கள் ஏன் தடை பண்ணுறீங்க, அதெல்லாம் தப்புன்னு புரிதல் இல்லாமல் எதிர்த்து பேசணும். மோடி மேலே இருக்கக்கூடிய தனிப்பட்ட கோபத்தை இந்திய இறையாண்மைக்கு எதிராக அவர் செயல்படுறாரு. நாம் தமிழர் கட்சியின் சீமான் அவ்வளோதான் சொல்கிறாரு, சிந்து நதி நீங்கள் எதுக்கு நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்க, பாகிஸ்தான் மக்களுக்கு என்ன பாவம் செஞ்சாங்க, அங்கே இருக்க தீவிரவாதிகள் தான் பாவம் செய்கிறாங்க, அதுக்காக நீ சிந்து நதியை ஸ்டாப் பண்ணி இந்த மக்களை வணிக்கக்கூடாதுன்னு சொல்லி புரிதல் இல்லாமல் பேசுகிறாங்க. சிந்து நதியினுடைய ஒப்பந்தத்தை நம்ம ரத்து செய்யலை, சிந்து நதி ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்திருக்கோம். ஒரு எதிர்ப்பை காட்டுறோம். உலக நாடுகள் நம்ம எதிர்ப்பை காட்டுறோம். நேற்று வரைக்கும் தண்ணி வந்துருச்சு, இப்போ தண்ணி வரல. அந்த நாட்டு மக்கள் சிந்திப்பாங்களா, இன்னைக்கு பருவமழைக்கு நம்ம தண்ணி வரணுமே, நதி வரல, ஏன் வரல, நம்ம தீவிரவாதிகள் உள்ளே பூந்து பகல்காமில் போயிட்டு 25 பேரை கொண்டுட்டாங்க, அதனால இந்தியா தண்ணியை நிப்பாட்டிடுச்சு, அப்போ வரும்ல. அப்போ உள்நாட்டு கலவரம் வரும்ல. அங்கே அவனுக்கு பஞ்சம். இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ பாகிஸ்தானுக்கு வந்து நம்ம வந்து 5000 கோடி எக்ஸ்போர்ட் பண்ணோம், அவன்கிட்ட வந்து 200 கோடி இம்போர்ட் பண்ணோம். வெறும் உலர் பழங்கள் மட்டும் தான் நம்ம இம்போர்ட் பண்ணுவோம். எக்ஸ்போர்ட் எவ்வளோ பண்ணுறோம், 5000 கோடிக்கு பண்ணுறோம். அந்த 5000 கோடியில் மேஜராக நம்ம பண்ணுறது மருந்துகளுடைய மூலப்பொருட்கள். இந்த மருந்துடைய மூலப்பொருள் இல்லாமல் அங்கே ஹாஸ்பிட்டல் செயல் நடந்துடும். அங்கே மருந்து இல்லாமல் அவன் சாகணும், எவனுக்குமே எதுவுமே கிடைக்காது.